தற்போது நவீன தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஏற்பட்டுள்ள காலத்தில் இந்த ஏற்பாட்டை இலகுவாக மேற்கொள்ள முடியும் என்று நான் கருதுகின்றேன். இந்த நிலையில் வெளிநாடுகளில் தங்கியுள்ள இலங்கை பிரஜைகள் இலங்கையில் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்பதை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்வதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் இதனை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் இதற்கென சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படும் நிலையில் இதனை வகுப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழு இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளது. இவ்வாறான தீர்மானங்களை விரைவாக எடுப்பதன் மூலமாக இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என நான் எண்ணுகின்றேன். புலம்பெயர்ந்த எமது மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களினூடாக எமது மக்களின் கலை கலாச்சார விழுமியங்களை பேணக்கூடியதான வகையில் ஏற்பாடுகளை முன்னெடுப்பது அவசியம் என நான் இந்த சபையின் அவதானத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அத்துடன் தேசிய நல்லிணக்கத்தை அந்த மக்களிடையேயும் கட்டியெழுப்பக்கூடியதான பல்வேறு நடைமுறை சாத்தியமான செயற்திட்டங்களையும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் புலம்பெயர்ந்து வாழும் நமது உறவுகளை வளவாளர்களாகவும் முதலீட்டாளர்களாகவும் பயன்படுத்தி நமது நாட்டில் பல முதலீடுகளில் ஈடுபடக்கூடிய வகையிலான நம்பிக்கையினையும் வலுப்படுத்துகின்ற ஏற்பாடுகளும் தேவை என்பதையும் இங்கு நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அத்துடன் எமது புலம்பெயர்ந்த உறவுகள் எமது நாட்டிற்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதனூடாக எமது நாட்டுக்கான பொருளாதாரத்தை மேலும் அதிகரித்து கொள்ள இயலும் என்பதுடன் புலம்பெயர் உறவுகளுக்கு எமது கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுடனான பிணைப்புகள் வலுப்பெறும் என்ற விடயத்தையும் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். எமது நாட்டின் வெளிநாட்டு இராஜதந்திர பணிகளில் பொறுத்தவரையில் தமிழ் மக்களின் பங்களிப்பு என்பது இல்லாத நிலையே காணப்படுகின்றது என்பதையும் அவதானத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதனையும் கருத்தில் எடுத்து அதற்கான ஏற்பாடுகள் குறித்து கௌரவ அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் இறுதியாக யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறையை புறப்படமாக கொண்ட எமது ஆலிக்குமரன் ஆனந்தன் அவர்களின் ஞாபகார்த்தமாக அங்கு ஒரு நீச்சல் தடாகத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ள அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களுக்கு மீண்டும் எமது மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்து எமது இராஜதந்திர சேவையில் அளப்பெரிய பங்களிப்பை ஆற்றி வருகின்ற அவர் சர்வதேச அரங்குகளிலும் தனது இராஜதந்திர ஆளுமையை நிலைநாட்டி வருகின்றார். அவர் மேலும் பல சிகரங்களை எட்ட வேண்டும், அதற்கான ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு அமைச்சு தொடர்பான எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நமது நாட்டை பொறுத்தவரையில் தங்களது குடும்பங்களை வறுமை நிலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக குறிப்பாக பெண்கள் உழைக்க வேண்டிய நிலையில் அவர்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு துறையாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை காணப்படுகின்றது. இவ்வாறு செல்லுகின்றவர்கள் எவ்வித தொழில் முன் அனுபவங்களோ தொழில் திறன்களோ இன்றிய நிலையில் வீட்டு பணிப்பெண்களாக செயல்படுகின்றனர். குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டு பணிப்பெண்களாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றனர் என்றே கூறலாம். இந்த வணிகமானது சட்டபூர்வ ரீதியிலும் சட்டபூர்வமற்ற ரீதியிலும் நடைபெற்று வருகின்றது. இவ்வாறு பெண்கள் வீட்டு பணிப்பெண்களாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்ற நிலையில் எமது பகுதியில் இருந்த ஆண்களை சட்டபூர்வமற்ற வகையில் ஆஸ்திரேலியாவுக்கு பணம் திரட்டும் நோக்கில் அனுப்பி வைத்து வியாபாரம் நடத்திய பெண்ணும் இங்கு இருக்கின்றார். நமது நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் வறுமையை போக்கக்கூடிய முறையானதும் நிலையானதுமான திட்டங்கள் வகுக்கப்படாத நிலையில் இந்த வறுமையானது பலரை தொடர்ந்தும் ஆட்கொண்டு வருகின்றது என்பதையும் இங்கு அவதானத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். குறிப்பாக யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சுமார் 80,000க்கும் மேற்பட்ட பெண்கள் குடும்ப தலைமைகள் ஏற்கின்ற நிலையில் இவர்களில் பலர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பணிப்பெண்களாக பணியாற்றி வருகின்ற ஒரு நிலை காணப்படுவதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இவ்வாறு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெற்று செல்லுகின்றவர்களில் 0.14% பெண்கள் தொழில்வாண்மை பெற்றவர்களாகவும் 0.65% நடுத்தர தொழில்வாண்மை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது.
4.9 வீதமான பெண்கள் தொழில்திறன் மிக்கவர்களாக இருக்கின்ற போதிலும் 94 வீதமானோர் எவ்விதமான தொழில்திறமையுமின்றி வீட்டு பணிப்பெண்களாகவே வெளிநாடுகளுக்கு அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லுகின்றனர். இவ்வாறு எவ்விதமான தொழில் அனுபவங்களும் இல்லாமல் வரும் பணத்தை மாத்திரம் மையமாக கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற அல்லது அனுப்பி வைக்கப்படுகின்ற பெண்களில் பெரும்பாலானவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அன்றாடம் ஊடகங்களில் வருகின்ற செய்திகளின் மூலம் அறிகின்றோம். இது தொடர்பில் கௌரவ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அவர்கள் மிகுந்த அவதானம் எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஏனெனில் இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் நிலையில் அப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் உரிய பொறிமுறை ஒன்றை எடுக்க தவறிவிட்டோம் என்பதை அது உணர்த்துகின்றது. குறிப்பாக வெளிநாடுகளில் வீடுகளில் பணிக்காக செல்கின்ற நமது பெண்களில் அதிகமானோர் அந்த வீடுகளின் நவீனத்துவங்களுக்கு ஏற்ப பணி செய்ய முடியாமை, அவர்களது மொழியில் உரிய வகையில் தொடர்பாடல்களை ஏற்படுத்தி கொள்ள முடியாமை, அந்தந்த நாடுகளின் கலாச்சார பண்பாட்டு இயங்காமை, அந்தந்த நாடுகளின் தொழில் உறவுகள் சட்டங்கள் ஒழுங்குகள் தொடர்பில் போதிய அறிவு காணப்படாமை போன்ற பிரச்சனைகளுக்கு பெண்கள் முகம் கொடுக்கின்றனர். அடுத்ததாக தொழில் மற்றும் தொழில்துறை சங்க உறவுகள் தொடர்பிலான அமைச்சு குறித்து சில கருத்துக்களை இங்கு கூற முன்வைக்க விரும்புகின்றேன். குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கு பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்ற தனியார் துறை தொழிலாளர்களில் 81% தனக்கென தொழில் ரீதியாக எழுத்து மூலத்திலான ஒப்பந்தங்கள் எதனையும் கொண்டிராத நிலைமையே காணப்படுகின்றது. அதுபோன்றே கூட்டு பேரம் பேசலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் கொண்டிராத நிலைமையிலே அவர்கள் காணப்படுகின்றனர். இந்த தொழிலாளர்களில் 85% சட்ட ரீதியிலான ஆக குறைந்த ஊதியம் தொடர்பில் விழிப்பற்ற நிலையிலே இருந்து வருகின்றனர். இத்தொழிலாளர்கள் பலரும் மாதம் ஒன்றுக்கு ஆக குறைந்த ஊதியமாக 10,000 ரூபாய் பெறக்கூடிய நிலையிலேயே இருந்து வருவதை இங்கு அவதானத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். குறிப்பாக ஆண்களுக்கு அதிகமாக ஊதிய தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலையில் ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பெண்களை அமர்த்தி அவர்களுக்கு மிகவும் சொற்பமான ஒரு தொகை ஊதியத்தை வழங்கும் போக்கு வடக்கிலேயே பெரும்பாலுமாக காணப்படுகின்ற ஒரு நிலைமை மாற்றம் பெற்றுள்ளது. ஊழிய சேமலாப நிதி மற்றும் ஊழிய நம்பிக்கை நிதியம் போன்றவற்றினால் ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் இலங்கையில் நிர்ணயிக்கப்படுகின்ற நிலையில் வடக்கை பொறுத்தவரையில் இந்த 2 சலுகைகளும் இல்லாத நிலையில் சுமார் 80% தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் இலங்கையில் எழுத்து மூலமான தொழிலாளர் உரிமைகள் பேணும் சட்டத்தை வடக்கில் கண்டிப்பாக அமுல்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் இருக்கின்றது என்பதை கௌரவ அமைச்சர் ஜோன்சன் விரட்னா அவர்களது அவதானத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் செயல்படுகின்ற தொழிற்சங்கங்கள் தமது தொழிலாளர்களின் உரிமைக்காக நீதிமன்றம் வரை சென்று சட்டத்தை உறுதிப்படுத்தியும் இதற்கான பரிகாரங்களையும் எட்டியும் வருகின்றன. ஆனால் தபால் சேவை, தொலைத்தொடர்புகள் சேவை, சுகாதார சேவை போன்றவைக்கான தொழிற்சங்கங்கள் இலங்கை முழுவதிலுமாக செயல்படுகின்ற நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் இவ்வாறான சங்கங்கள் செயல்பாடுகளற்ற நிலையிலே காணப்படுகின்றன. எனவே தேசிய மற்றும் அனைத்துலக தொழில் நியமனங்கள் Honorable member, please wind up. நன்றி.